இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை குணமாக்கும் அன்பு என்ற தலைப்பின் கீழாக அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. 1 கொரிந்தியர் 13:4. ஒரு கல்லூரியின் பேராசிரியர் மிகவும் அன்பானவர். அவருடைய வகுப்பில் மாணவர்கள் மிகவும் குறும்பு செய்வார்கள். பேராசிரியர் மாணவர்களை கடிந்து கொள்ளவே மாட்டார். மாணவர்களிடம் அன்பாகத்தான் பேசுவார். அவர்களுடைய கலாட்டா அனைத்தையும் மிகவும் பொறுமையாக பொறுத்து கொள்வார். அவர் ஒரு நாள் வகுப்பறையில் ஆண்டவருடைய வார்த்தைகள் அடங்கிய ஒரு படத்தை மாட்டினார். பின்னர் பாடம் சொல்லி கொடுத்தார். நாட்கள் செல்ல செல்ல எவருமே குறும்பு செய்யாமல் பாடம் நடத்துவதை ஒழுங்காக கவனிக்க ஆரம்பித்தனர். ஒரு நாள் பேராசிரியர் ஒரு குறும்புக்கார மாணவனிடம், "நீ ஏன் இப்பொழுது கலாட்டா செய்வதில்லை?" என்று கேட்டார். "உங்களுடைய அன்பான செயலும் ஆண்டவரின் அன்பான வார்த்தைகளும் என்னையே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் எப்படி குறும்பு செய்ய முடியும்? உங்களுடைய அன்புக்கு அடிமையாகிவிட்டேன்" என்றான். அன்பு எப்படிப்பட்டவரையும் கவர்ந்துவிடும். அன்பு என்பது கொடிய உள்ளத்தையும் திறக்கக்கூடிய திறவுகோலாகும். ஆம், அன்பு சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் தாங்குகிறதான அந்த அன்பை நாம் இயேசுவிடம் காணலாம். இயேசுவோடு 2 கள்ளர்களையும் சிலுவையில் அறைந்தார்கள். தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக இயேசு, "பிதாவை, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே" என்று ஜெபித்தார். அதை ஒரு கள்ளன் கவனித்து கேட்டான். அந்த அன்பு அவனை தொட்டது. அவன் இயேசுவை நோக்கி, "ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும்" என்றான். இயேசு அவனிடம், "இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன்" என்றார். லூக்கா 23:42-43. உங்கள் அன்பை பற்றி பிறர் பார்க்க முடிகின்றதா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் இன்றைக்கு நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.